அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. நீரை ஊற்றி விளக்கெரித்த நிலை தெரிந்த மந்திரம், கண் தாரையாகி நீர் சொரிய தயவுமான மந்திரம். ராமலிங்க 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 மந்திரம், ராமலிங்க 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 மந்திரம். புருஷோத்தம ரெட்டியார் முத்தியாறு அம்மையார் அவர்கள் இருந்த இடம் கருங்குழி கிராமம். சின்ன கிராமம், சின்ன வீடு தான். ஆனால் வள்ளலார் அங்கே தங்க வச்சிருந்தாங்களே, எத்தனை வருஷம்? 9 வருஷம். அந்த கருங்குழி வீட்டில் வள்ளலார் தங்கி இருந்த காலம் 9 ஆண்டுகள். அதுவும் அவருக்கு என்று ஒரு தனி அறை ஒதுக்கி கொடுத்திருந்தனர் ரெட்டியார் தம்பதியினர். அறை ரொம்ப சின்னது தான், ஆனால் அவங்க மனசு ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனுக்கு உணவும் அளித்து 9 வருஷம் தங்குறதுக்கு இடமும் தந்தது தான் இந்த கருங்குழி இல்லம். பசித்தவனுக்கு உணவு அளித்தல் கோடி புண்ணியம். ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்தா அது 1000 கோடி புண்ணியம். ஒரு சன்மார்க்கருக்கு உணவு அளித்தால் அது 1000 கோடி புண்ணியம் என்றால் பார்த்துக்கங்க. புருஷோத்தம ரெட்டியார் பரம்பரை எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்பா, தமிழ்நாட்டில் இந்த கருங்குழி மாதிரி நிறைய இடம் இருக்குது. ஒரே ஒரு நாள் ஒரு ஞானி போய் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கியிருக்காரு. இப்போ போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய மடமே எழும்பியாச்சு. ஜேன்னு இருக்குது தினம் தினம். இன்னொருத்தர் ஒரு பெரிய யோகி 3 நாள் தியானம் செய்தார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய மண்டபமே கட்டிட்டாங்க. கொஞ்ச நேரம் குத்த வச்ச இடத்துக்கு கோயில் கூட கட்டியிருக்காங்க. எத்தனையோ கட்டி கொண்டாட தெரிந்த தமிழனுக்கு வள்ளலார் 9 வருஷம் தங்கி இருந்த இடம் ஏன் தெரியவில்லை. ஏனோ தானோ என்று இருக்கிறது. தேடி பிடித்து அதை நினைவு இடமாக்கிய பெருமை ஊரனடிகளையே சாரும். வள்ளலார் இங்கே வெறுமனே தங்கி இருக்கவில்லை. இது அவர் தவம் இருந்த இடம். என்னமோ இப்பெல்லாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன், கீசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்களே, இங்கே வந்து தியானம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரியும். இங்கு இருக்கும்போது வள்ளலாருக்கு நடுத்தர வயது, மீசை கூட வச்சுருந்தார் பார்த்துக்கங்களேன். இப்போல்லாம் ஒரு பாட்டு படிக்கிறாங்க, கோயிலில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. மதுரையிலே மீனாட்சி அழகோ அழகு, காஞ்சியிலே காமாட்சி அழகோ அழகு அப்படின்னு சொல்கிற பாட்டெல்லாம் இந்த காலத்தில் தான் வந்துச்சு. கருங்குழியில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்போ இருந்தாரே, அவர் உருவத்தை சித்திரமாக அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க. இன்னமும் கருங்குழியில் இருக்குது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கருங்குழியில் இருக்கிறது வள்ளலார் திருவுருவம் சித்திரமாக. அந்த படத்தை பார்த்தால் கருங்குழியில் வள்ளல் பிரான் அழகோ அழகு என்று பாட தோன்றும். உள்ளூர் மக்கள் கூட வள்ளலாரோட பொலிவை கண்டு வியந்து போய் அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்தாங்க. என்ன பட்டம்? வள்ளலாருக்கு அவரது சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியார் ஒரு பட்டம் கொடுத்தார், திரு அருட்பிரகாச வள்ளலார். இந்த வள்ளலாருங்கிற பட்டத்தை கொடுத்தது அவருடைய சீடர் தொழுவூர் வேலாயுத முதலியார். இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு. அதே மாதிரி நடராஜ பெருமான் இருக்கான் பார்த்தீங்களா, அருட்ஜோதி சிவம். அவன் என்ன செய்தான், வள்ளலாருக்கு அவனும் ஒரு பட்டத்தை கொடுத்தான். அந்த பட்டத்தின் பெயர் செல்வமெய் பிள்ளை. கருங்குழி மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அவங்க சார்பாக வள்ளலாருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அந்த பட்டத்தோட பேர் தான் மாப்பிள்ளை சாமி. மாப்பிள்ளை சாமியா? ஆமாங்க, மாப்பிள்ளை மாதிரி அவ்வளவு அழகாக இருப்பாராம் வள்ளலார். இந்த கருங்குழியில் தான் வள்ளலார் தண்ணியிலே விளக்கெரித்ததாக சொல்லுகிறார் என்ன, அகச்சான்றே இருக்கிறது. தண்ணியில் விளக்கு எரியுமா என்ன? ஏன் எரியாது? தண்ணியில் என்ன இருக்குது? கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். 2 அணு ஹைட்ரஜன்,
ஒரு அணு ஆக்சிஜன், இது சேர்ந்தா தண்ணி. ஹைட்ரஜன் கொளுத்துனா போதும், பற்றிக்கிட்டு எரியும். பற்றி எரியக்கூடிய வாயு, கம்பஸ்டபிள் கேஸ். சூரியனில் அந்த கதை தான் தினம் தினம் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நொடியும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹைட்ரஜன் தான் 4 ஹைட்ரஜன் ஒன்று சேர்ந்து ஒரு ஹீலியமாக மாறி அதோட ஏகப்பட்ட ஆற்றலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இதுதான் சூரியனில் தினம் தினம் நடக்கிற கதை. ஆக்சிஜன் என்பது எரிவதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு வாயு. இந்த ரெண்டுமே தண்ணியில் இருக்குது. அப்புறம் என்ன, ரொம்ப சிம்பிள். தண்ணியில் விளக்கு மட்டுமா எரியும்? தகுந்த கருவியோடு தண்ணீரை பிரித்து கையாண்டால் காரு பஸ்ஸை கூட தண்ணியிலேயே ஓட்டலாம். தண்ணியில் திரி போட்டு கொளுத்துனா நமக்கு எரியுமா? விளக்கு தண்ணியில் திரி போட்டு கொளுத்தி பார்த்தா நமக்கு எரியுமா? இதுதான் கேள்வி. அப்படி எரிந்தால் தானே அறிவியல். அப்படி தண்ணியில் விளக்கு எரிந்தால்தான் அது விஞ்ஞானம். ஒரு இடத்துல ஒருத்தருக்கு மட்டும் எரிஞ்சு எனக்கு எரியலையே அப்படின்னா எங்கே இடிக்குது? வள்ளலார் ஒன்றும் ஆனோடு கேத்தோடு, ஆனோடுன்னா ப்ளஸ்ஸு, கேத்தோடுன்னா மைனஸு, இதெல்லாம் செஞ்சு வயரை வச்சு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி ரெண்டையும் தண்ணிக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நுழைச்சி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி தண்ணி அப்படி ஹைட்ரஜன் கொஞ்சம் ஆக்சிஜன் கொஞ்சம் ரெண்டாக பிரிஞ்சு, இதுக்கு பேர் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசாயனம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் வாட்டர். இப்படி தண்ணியை ஹைட்ராலிசிஸ் பண்ணி 2 வாயுவையும் தனித்தனியாக பிரித்து ஹைட்ரஜனை எடுத்து அதை எரிய விட்டு ஆக்சிஜன் வந்து அதுக்கு துணை செய்ய இதெல்லாம் செஞ்சுருப்பாரா? வள்ளலாருக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம்? ராத்திரி பூரா உட்காந்து தியானம் பண்ணுவார், எழுதிக்கிட்டே இருப்பார் விளக்கில். அவருக்கு என்ன லேபாக இருந்துச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு? விளக்கு ஒளியில் பாடல் எழுதவே படிக்கவே தியானம் செய்ய வைக்க அவருக்கு நேரம் பத்தாது. இப்படி ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பிரித்து தான் விளக்கு எரியணும்னா மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்க? அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? உலகத்துக்கு வந்தது உலகத்தில் உள்ள மக்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காக. வெறுமே விளக்கு எரித்து வேடிக்கை காமிக்கிறதுக்கு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அப்போ தண்ணியில் விளக்கு எப்படித்தான் எரிஞ்சிச்சான் அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது ரொம்ப 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 சாதாரணமான சித்தர்களுக்கே சகஜம். காற்றுல அப்படி கையை சுற்றுவாங்க, சுற்றுனா ஆப்பிள் வரும். எப்படி? காற்றில் உள்ள அணுக்களை ஆப்பிள் அணுக்களாக மாற்றி ஒன்று திரட்டி ஆப்பிளாக வரும். சில பேர் தங்கச்சங்கிலியே கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. வியாழக்கிழமை போனால் நீல ஜிப்பாவை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சுற்றுவாங்க, சங்கிலி வரும். யாருக்கு மட்டும்? அன்னைக்கு பிரசிடெண்ட் வந்திருந்தால் அவருக்கு மட்டும். எல்லாருக்கும் சங்கிலி கொடுக்க முடியாது. சரி, ஆனால் அஷ்டமா சித்தியை அடைஞ்சிருக்கானே ஒரு யோகி, அவன் என்ன செய்வான்? காற்றுல உள்ள ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை ஆப்பிளாக உருவாக்கி உருமாற்றி காட்டுவான். இது யார்? சாதாரண சித்தன் செய்வது. வள்ளலார் மாதிரி. அவர் யார்? சித்தர் மாதிரியா? முத்தர் மாதிரியா? கிடையவே கிடையாது. முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தன் மகன். சத்தர்கள் எல்லாம் சார்ந்து ஏவல் செய்ய காத்திருக்கும் சித்தியை பெற்ற மகான். கேட்கவா வேணும் அவருக்கு? கருங்குழி வீட்டில் நடந்தது இதுதான். ராத்திரி பூரா வள்ளலார் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? எழுதிக்கிட்டே இருப்பார். ஆகவே அவரோட அறையில் ஒரு எண்ணக்கலயம் எண்ணெய் வச்சுருப்பாங்க, பக்கத்தில் எரிவதற்கு விளக்கு தயார் நிலையில் இருக்கும். அந்த கலையை என்ன ஆயிடுச்சு, ஒரு நாளைக்கு பயன் இல்லாமல் போச்சு. ரொம்ப பழசாக போச்சுன்னு வைங்களேன், பயன் இல்லாமல் போச்சு. அதனால் அந்த வீட்டுக்காரம்மா முத்தியாலம்மா என்ன செஞ்சாங்க? ஒரு புது கலையம் வாங்கி வச்சாங்க. அந்த காலத்தில் புது கலையத்தை என்ன செய்வாங்க? புத்தம் புது மட்கலையமாக இருந்தால் முதல்ல அதை பழக்குவாங்க. கலையத்தை பழக்கிறதுன்னா
களையத்தை பழக்கிறதுனா டைரெக்டாக நீங்கள் எண்ணெயை ஊற்றி வச்சா கசிஞ்சு எண்ணெய் பூரா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் என்ன செய்வாங்க, முதல்னா புதுசாக களையம் வாங்கின உடனே அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற வச்சு அதை பழக்குவாங்க. தண்ணி கசிஞ்சு அதில் உள்ள துளைகள் எல்லாம் அடைச்சிக்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் லேசாக காய வச்சு எண்ணெயை ஊற்றினா எண்ணெய் அதில் தங்கும். இதுக்கு பேர் தான் களையத்தை பழக்கிறது. அந்த நுண்ணிய துளைகளில் நீர் கசிந்து பழகிய பின்னர் கொஞ்சம் காய வைத்து அப்புறம் எண்ணெயை ஊற்றினால் கசியாது இருக்கும். அன்னைக்கு பார்க்க அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு அவசரமான வேலை, பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கருங்குழி அம்மா முத்தியாலம்மா இருக்காங்களே, பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால ஒரு பரபரப்பு அவசரம், மறந்து போச்சு. என்ன மறந்து போச்சு, அந்த புதுக்களையத்தில் தண்ணி வச்சவங்க இன்னொரு களையத்தில் எண்ணெயும் வைக்கணும்ல, எண்ணெய் வைக்க மறந்துட்டு போயிட்டாங்க. விளக்கு இருந்துச்சு, ராத்திரி ஆயிடுச்சு. வள்ளலார் எழுத ஆரம்பித்தார். திரி கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிச்சு. வள்ளலாருக்கு இந்த விஷயம் எங்கே தெரியும், கையை நீட்டின உடனே பார்த்தா அவர் கைக்கு வந்தது அந்த புதுக்களையம். அந்த புதுக்களையத்தில் என்ன இருக்குது, தண்ணி, பழக்க வச்சுருந்த தண்ணி. ஆனால் அதில் தண்ணி தான் இருந்துச்சு. ஆனால் இவருக்கு அது தண்ணின்னு தெரியவே தெரியாது. என்னன்னு நினச்சிக்கிட்டார். என்னன்னு நினச்சி அதை அந்த விளக்கில் ஊற்றினார். சரியாக கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு என்ன தானே அப்படின்னு வழக்கம் போல் ஊற்றி திரியை தூண்டி விட்டார். இப்படி விளக்கு பாட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவர் பாட்டுக்கு விடிய விடிய எழுதிக்கிட்டே இருந்தார். இதுதான் நடந்தது. விடிஞ்சு போச்சு. காலையும் வந்துச்சு, விடிஞ்சும் போச்சு. முத்தியாலம்மா விடிய காலம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நுழையும் போது அந்த அம்மாவுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு, எண்ணெய் களையத்தை வைக்க மறந்துட்டோமே, அதுக்கு பக்கத்தில் பழக்கிறதுக்காக தண்ணி விட்டுல ஒரு களையம் வச்சுருந்தோம் அப்படின்னு நினச்சி எட்டி பார்த்தா அம்மையார் வந்ததை கூட வள்ளலார் கவனிக்கலை. அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்கார். அம்மையாருக்கு ஒரே பிரமிப்பு. விளக்கில் போய் எட்டி பார்த்தா விளக்கு பூரா தண்ணி, ஆனால் திரி பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், வியப்பு தாங்கலை. சுவாமி என்ன இது, தண்ணியில் விளக்கு எரியுதா? வள்ளலாருக்கு அப்போ தான் கொஞ்சம் உணர்வு வந்துச்சு. அப்படியா, விளக்குலையா, தண்ணியிலையா விளக்கு எரியுது? ஒரு கேள்வி கேட்டார். வள்ளலார் விட்ட தண்ணீர் எண்ணெயாக மாறி விளக்கையும் எரித்தது. ஆனால் வள்ளலாருக்கு அது தெரிந்திருக்கவே இல்லை. இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். சித்தி, அருள் வல்லபம் ரெண்டு இருக்கு. சித்தி என்பது தெரிந்து செய்வது, தான் அறிந்து செய்வது. செய்பவனுக்கு தான் இப்படி செய்ய போகிறோம் என்று தெரியும். காட்டிலே கையை அசைக்கப் போகிறோம், தங்கச்சங்கிலி வரப்போகிறது, ஆப்பிள் வரப்போகிறது என்று அவனுக்கு தெரியும். அதற்கு பெயர் சித்தி. ஆனால் அருள் வல்லபம் என்றால் அவனுக்கே தெரியாது, என்ன நடக்கிறது என்று அவனுக்கே தெரியாது. அப்படி தெரியாமல், அவன் அறியாமல் அது செய்யப்பட்டால் இறை அருளால் அது விளையும். அதற்கு பெயர் அருள் வல்லபம். இந்த உலகத்தில் கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, மொத்தம் 94 எலமெண்ட்ஸ், மூலகங்கள். வேதியியல் சொல்லுவது இது. ஹைட்ரஜனில் ஆரம்பித்து புளுட்டோனியம் வரைக்கும். ஹைட்ரஜனோட அணு எண் 1, புளுட்டோனியத்துக்கு 94. ஆகவே 94 மூலகங்கள். இதுதான் விஞ்ஞானம், வேதியியல். நம்ம சித்தாந்தத்துக்கு வந்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்க இந்த 94 எலிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இந்த உலகம் என்ன, இந்த பிரபஞ்சத்தையே, யூனிவர்ஸையே அவங்க என்ன செய்வாங்க, 5 எலிமெண்ட்ஸில் அடக்கிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண். இந்த 5 எலிமெண்ட்ஸ் தான் அவங்கள பொறுத்தளவு. மண் அப்படின்னு சொன்னால் அகல், அப்புறம் உள்ள திரி. அதில் வள்ளலார் விட்ட தண்ணி இங்கே என்ன, எப்படி மாறியது தண்ணீர் எண்ணெயாக என்பது அதிசயமோ ஆச்சரியமோ இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இது பிரமிப்போ அற்புதமோ இல்லை. இது இறைவன் வள்ளலார் மூலமாக நடத்தி காட்டிய ஒரு அருள் வல்லபம். இது இறைவனுக்கு தான் வெளிச்சம். வள்ளலார் தானே அறியாமல் செய்தது இது. மிக சாதாரணமான விஷயம் இது என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சாமானியமான மனிதன், ஒரு ஆர்டினரி பர்சன் 12 வருடம் பொய்யே சொல்லாமல் இருந்தால், 12 வருடமாக வெறும் சத்தியமே பேசிக்கொண்டு இருந்தால், அவன் சொன்னதெல்லாம் நடக்கும், அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும், அவன் எண்ணியதெல்லாம்
இனிதே நடைந்து ஏறும். பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். ஆமாம், சத்தியத்தோட மகத்துவம் அது. அவனுக்கே, இந்த சாதாரண ஆர்டினரி மனிதனுக்கே இவ்வளவு சக்தி என்று சொன்னால் சுத்த பிரணவ ஞான தேகம் பெற்ற வள்ளலாருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சும்மா மனசில் நினைச்சா போதும். சின்ன சங்கற்பம், அந்த சின்ன சங்கற்பம் கூட இல்லை, வெறும் சாதாரண சின்ன மன அசைவு, ஒரு எண்ணம் இருந்தால் போதும், எப்போ எப்போ என்று ஏவல் செய்ய காத்து கொண்டிருப்பார்கள். யார்? சக்தி சத்தர்கள். யார் இந்த சக்தி சத்தர்கள்? விளக்குக்கு பதிலாக என்ன விடை வேண்டும் என்று நினைத்தார். பக்கத்திலே கலயம் இருந்தது, அதிலே தண்ணீர் தான் இருந்தது. அவர் அதை எண்ணெய் என எண்ணினார், அவ்வளவே. அது எண்ணெயாக மாறி போயிற்று. அதை செய்து முடித்தவர்கள்தான் இந்த சக்தி சத்தர்கள். இந்த சக்தி சத்தர்களில் பல வகை இருக்காங்க. நெருப்புக்கு என்று ஒரு சிலர், பூகம்பம், எரிமலை, காட்டுத்தீ இது முதலாக, அடுப்பு தீ, வேள்வி தீ, ஏன் தீக்குச்சியில் எரியக்கூடிய தீ வரைக்கும் அவங்க கண்ட்ரோல், அவங்க பார்த்துக்குவாங்க. காற்றுக்கு ஒரு தனி சக்தி சக்தர்கள் குழு, நீருக்கு என்று ஒரு தனி குழுமம், கடல், மலை, ஆறு, ஊற்று நீர் இவற்றிலெல்லாம் இவர்களோட ஆதிக்கம் இருக்கும். இப்படியே காற்றுக்கும் ஆகாயத்துக்கும்னு தனித்தனி வகையான சக்தி சத்தர்கள். எண்ணெயை எரித்தது யார்? இதில் சக்தி சத்தர்களோட அருட்செயல்தான் இந்த தண்ணீரிலே விளக்கு எரிந்த நிகழ்ச்சி. இது போன்ற வரலாறுகள் நமது பாரத தேசத்திலே ஏராளமாக இதிகாசங்களிலும் சரி, புராணங்களிலும் சரி, வரலாற்று சரித்திரங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் எத்தனையோ நடந்திருக்கும் இது போன்ற சித்து வேலைகள் எல்லாம். கண்ணகி கதையில் கூட கண்ணகி என்ன செய்வா, இலங்கைக்கு போய் கடல் நீரை வச்சு தண்ணியில் விளக்கு தீபம் போடுவா. கடல் நீர் பற்றி எரியும் விளக்கில். இது நடந்திருக்கு, பதிவு இருக்கிறது. சீரடி சாய்பாபா கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணியை ஊற்றி தீபத்தை ஏற்றுங்க சொன்னாராம், விளக்கு எரிஞ்சிச்சான். ஆனால் இவை எல்லாமே சித்து விளையாட்டுக்கள். அவர்கள், அந்த சித்தர்கள் அவங்க மனோபலத்தால் நிகழ்த்தி காட்டிய சடப்பொருள் உருமாற்றங்கள். எந்த பொருளையும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்றி காட்டும் வல்லபங்கள். ஆனால் வள்ளல் பிரான் தண்ணீரில் விளக்கு எரித்தது அப்படி அல்ல. இவற்றுக்கும் மற்றவர்கள் செய்தார்களே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அவங்க செஞ்சதுக்கும். அந்த சித்தர்கள் செய்ததெல்லாம் ஒரு தனி மனிதனோட மனோசக்தி, ஒரு தனிப்பட்ட சித்தரின் ஆற்றல். இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தர்கள் செய்யும் சித்து விளையாட்டு அவர்களுடைய மனோபலத்தால் செய்வது. இறைவனோட அருளுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அது வெறும் பயிற்சியால் வருவது. கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திகன் கூட இதை சாதிக்கலாம் வெறும் பயிற்சியால். இங்குதான் வள்ளலார் வேறுபடுகிறார். அவருக்கு அதிகாலை முத்தியாளு அம்மையார் ஆச்சரியப்பட்டு கேட்கும் வரை தான் எரித்து கொண்டு இருப்பது எண்ணெய் என நம்பித்தான் அவர் இருந்தார், தண்ணீர் என்றே தெரியாமல். கேட்டபோது கூட அப்படியா, எரிந்ததா என்று அவரும் சேர்ந்து வியந்தார். அகச்சான்று ஆகிய அவர் பாடிய பாடலை கேளுங்களேன். அதில் நான் தான் எரித்தேன், என் ஆற்றல் தான் எரித்தது என்கின்ற வார்த்தையே இருக்காது. சன்னதி முன்னால் தண்ணீர் விளக்கும் எரிந்தது என்றுதான் வரும். மெய் விளக்கே விளக்கு அல்லால் வேறு விளக்கு இல்லை என்றார் மேலோர். நானும் பொய் விளக்கே விளக்கென உட்பொங்கி வழிகின்ற ஓர் புதுமை என்றே செய்விளக்கும் புகழ் சென்னை நகர் நண்பர்களே செப்பக் கேளீர். நெய் விளக்கே போன்றொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது சந்நிதியின் முன்னே. இது பாட்டு. இந்த தண்ணீர் விளக்கு எரித்ததற்கு இந்த பாடல் அகச்சான்று. புறச்சான்று ஒன்று உண்டு. இன்னொருத்தவங்க சொன்னது அகச்சான்று என்றால் தானே எழுதுவது. புறச்சான்று சிதம்பரம் சாமிகள்னு ஒருத்தர். அவர் பின்னால் திருவாரூர்பாவுக்கு ஒரு பாயிரம் கொடுக்கிறாரு. அதுல தண்ணீர் விளக்கரித்த தன்மை போல் என்று ஆரம்பிக்கும் ஒரு வெண்பா இருக்கிறது. இந்த இரண்டு பாட்டும் அவர் தண்ணீர் விளக்கரித்ததற்கு ஆதாரங்கள். அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.